முடியும், நாளைக்கு சொல்ல முடியாது. ஸோ நான் அதுக்கு என்னப்பா சொல்கிறேன்னா உங்களுக்கு, நான் இன்னைக்கு இத்தனை வாட்டி எத்தனையோ நடந்துச்சு, எத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நான் வந்து இன்னைக்கு வீடியோ போடுறேன்னா எத்தனையோ தடங்கள். வீடியோ போடாத, பேசாத, அப்பா என்னென்னவோ சொல்கிறாங்க, என்னென்னவோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவோம், நம்ம யாருக்குமே அடங்க மாட்டோம். ஆனால் பெற்றவங்களை மாத்திரம் அடங்கி தான் ஆகணும். அதனால தான் அடங்கி போனேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடலன்னா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லை. வாழ்க்கை இல்லைன்னா மயிரா போச்சு. ஆனால் நம்மளோட இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம வந்து காப்பாற்றிக்கணும். நாளைக்கு இதை நம்ம பார்த்து கூட போனால் போதுன்னு விட்டுட்டு போகணுமே அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம மனசுக்கே நம்ம வந்து ஜவாப் சொல்ல வேண்டியது வந்துடும். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ நான் வந்து போட்டுருணும். தப்பு நடந்தது, தப்பை எதிர்த்து நான் ஒரு பேச்சு நான் பேசிடுறேன். அப்போ தானே எனக்கு நிம்மதியை தூக்கணும் வரும் இல்லையா? சில பேரை நான் வந்து பார்க்குறேன், இதே முஸ்லீம் பசங்களை நான் வந்து பார்க்குறேன். அது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஏஐ என்ற ஒரு செட்டிங்கை வச்சுக்கிட்டு அவங்க ஃபோட்டோவை போடுறதும் அவங்க வீடியோ எடிக்ஷன் பண்ணுறதும். சகோதரர்களே, நம்மளுக்கு கண்டிப்பாக வெக்கம் இருக்கணும், மானம் இருக்கணும், சூடு சொர்ணையும் இருக்கணும். வல்லாஹி நம்மளுக்கு எந்த மாதிரி தப்பு நடந்தாலும் கேள்விக்குறி இருக்குன்ற அந்த அந்த இதுவுக்கு நம்ம வந்து வரணும். இந்த கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும். அல்லாஹ் கிட்டன்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வரணும். சுபஹானல்லாஹ், நான் ஒன்று ரொம்ப நாளாக உங்ககிட்ட வந்து ஒன்று சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். மஸ்ஜிதுக்கு போய் 5 வேளை தொந்துட்டா போதுமா? முஸ்லீமில் என்ன சொன்னாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, மொத்தத்தையும் மறந்துட்டீங்க. மஸ்ஜிதில் போய் சும்மா அப்படி ஊந்து ஏஞ்சிட்டா மாத்திரம் போதும் இல்லையா? எனக்கு தெரியும் இந்த வீடியோக்கு அப்புறம் எவ்வளோ எதிர்ப்பு வரும், எவ்வளோ பேச்சு எனக்கு வரும்னு தெரியும். ஆனால் எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லைடா. நான் பயப்படுறது 2 பேருக்கு. இங்கே துனியாவில் என்னோட பெற்றவங்களுக்கு, மறுமையெல்லாம் அந்த அல்லாஹ்க்கு. வேற எவனுக்குமே பயப்படுறத இல்லை. நான் இன்னொரு பதிவு நான் வந்து பதிவு பண்ணேங்க. அந்த ரப்பு உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே பெண்ணை வந்து படைச்சிட்டாப்புல. அந்த பெண்ணை நம்ம வந்து ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த பாசக்கயிறு, ஸோ நம்ம ஹிந்து பாஷையில் சொல்லணும்னா பாசக்கயிறு, இந்த யம கையில் இருக்கும்ல, யமன், அவர் வந்து பாசக்கயிறு ஒன்று வச்சுட்டு இருப்பார். அந்த